அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 19/4/2024 சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதி இரவு 8:05 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. மக நட்சத்திரம் பகல் 10:56 வரை, பின்பு பூர நட்சத்திரம். மரண யோகம் பகல் 10:56 வரை, பின்பு சித்த யோகம். இன்று ஏகாதசி விரதம். பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. கரிநாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சுக்கிரன் ராகு புதன் வக்ரகதியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசிக்கதிபதி செவ்வாய் சனியுடன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி உங்களது மன அமைதியை குறைக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நெருக்கடிகள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் சிறப்பாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு மிகச் சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தந்து மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் குரு சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவரிடம் பேச்சை குறைக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் தற்போது அதிகரிக்கும் என்றாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொதுவாக பொறுமையாக இருப்பது, இன்றைய நாளில் தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் குரு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள், கௌரவ வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது மன அமைதி குறைவு உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் வேலை வாய்ப்பு, அதாவது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களது மன அமைதி குறைவு ஏற்படும். அடுத்து குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சிறப்பாக அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக நன்றாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு.
தொழிலில் பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு இருந்தால்தான் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தக்க நேரத்தில் கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பேசுவது நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை திருத்தி விடுவார்கள். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு பேசுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்கள் இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி மன அமைதி உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மனைவி வழியில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் 2இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி உங்களது மன அமைதியை குறைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் நிம்மதி குறைவு உண்டாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் 7ல் சந்திரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும், இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய பண வரவு காரணமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 2ல் குரு 6ல் சந்திரன் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது தீர்ந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்ல பலனை உங்களுக்கு தரும். மேலும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான், மன வாழ்க்கை மகிழ்ச்சி குறைவு ஏற்படுறது எப்படி, மன வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன, திருமண வாழ்க்கை யாருக்கு சிறப்பாக இருப்பது இல்லை என்பதனை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூற உள்ளேன். பொதுவா ஒருத்தருடைய ஜாதகத்துல ஜாதக அமைப்பு கொஞ்சம் நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்ன பாவத்திற்கு 7ஆம் இடமும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடமும் மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் அதிபதி மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து பலகீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி குறைவு ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி நீச்சம் பெறுதோ, 7ஆம் அதிபதி பாவகிரக சேர்க்கை பெறுகிறதோ அவங்களுடைய மன வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி குறைவு ஏற்படுகிறது. குறிப்பாக 7ஆம் அதிபதி யார் ஜாதகத்துல சனி, கேது, ராகு கூட சொல்லல, சனி கேது போன்ற கிரக சேர்க்கை பெறுவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்றால் 7ஆம் அதிபதி நீச்சம் பெறுறது, வக்கரம் பெறுறது அவ்வளவு நல்லதில்லை. 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்றாலோ 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்றாலோ அவங்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாகவோ அவ்வளவு சந்தோஷகரமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி 2ஆம் வீட்டதிபதி நீச்சம் பெற்றாலோ 2ஆம் அதிபதி வக்கரம் பெற்றாலோ குடும்ப ஒற்றுமை பாதிக்கும். 2ல் பாவகிரகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு கட்டாய நிலை குறைஞ்சிருக்கு. விட்டு கொடுத்து போகணும் என்ற ஒரு பக்குவ நிலை குறைந்து விடுகிறது. 2ல பாவகிரகம் இருந்து அந்த பாவகிரகத்தோட திசை ஒருத்தருக்கு நடந்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் என்ற கிரகம் மிக மிக முக்கிய கிரகம். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நீச்சம் பெற்றால், நீச்சபங்க ராஜயோகம் இருந்தா லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கண்ணியில நீச்சம் பெறுங்க. கண்ணியில சுக்கிரன் நீச்சம் பெறுகின்ற போது கூட புதன் இருந்துட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல துலாத்துல புதன் இருந்துட்டா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நவாம்ச கட்டத்துல சுக்கிரன் வந்து ரிஷபம் துலாம்ல ஆட்சி பெற்றிருந்தாலும், அப்படி இல்லாட்டினா வந்து துலாத்துல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்னியில சுக்கிரன் இருந்தா கன்னி வரைக்கும் தான் சுக்கிரன் இருக்கும். ரிஷபத்திலேயோ மீனத்திலேயோ இருந்தா நல்லா இருக்கும். ரிஷபத்துல ஆட்சி பெற்றிருந்தாலோ மீனத்துல உச்சம் பெற்றிருந்தாலோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா சுக்கிரன் வந்து உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கும் போது கண்ணீரை நீச்சம் பெறும். உங்களுக்கு வந்து நவாம்ச கட்டத்துல மீனத்துல இருக்கும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருக்கும் போது கண்ணியில வந்து நீச்சம் பெறும். நவாம்சத்துல வந்து ரிஷபத்துல ஆட்சி பெறும். துலாத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்னிராசியோட கன்னிராசி முடிஞ்சு போயிடுது. அதாவது நவாம்சத்துக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது புதன் வந்து துலாத்துல இருக்கின்ற போது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற காரணத்தினால பாதிப்புகள் சற்று குறைவா இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து வக்ரம் பெறுதோ பெரும்பாலும் பார்த்துட்டாங்க சுக்கிரன் வக்ரம் பெறுறவங்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. அது போல ஒரு சிலர் சொல்லுவாங்க சுக்கிரன் வந்து சூரியனு கூட சேர்ந்தா கெடுதின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்துல பார்க்கின்ற போது சுக்கிரன் வந்து சூரியனோட சேர்கின்ற போது 1 டிகிரிக்குள்ள இருந்தால் பாதிப்பு அதிகம். சுக்கிரன் வந்து சூரியன் ஒட்டிதான் சஞ்சரிக்கும். 1 டிகிரிக்குள்ள இருந்தா பாதிப்பு அதிகம். இதுவே ஒரு 4 டிகிரி 5 டிகிரி எட்ட இருந்தா ஒன்றும் பெருசா பாதிக்கிறது இல்லை. அடுத்து பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் வந்து நல்ல கிரக சேர்க்கை பெற்றால் மன வாழ்க்கை ஆண்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல கிரக சேர்க்கைன்னா புதன் சேர்க்கை, உங்களுக்கு வந்து குரு சேர்க்கை, செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சேர்க்கை எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சுக்கிரன் வந்து கேது சேர்க்கை பெற்றால் மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றால் அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. அதே போல பெண்கள் ஜாதகத்தை எடுத்துட்டா மன வாழ்க்கை மகிழ்ச்சி குறைவு ஏற்படுவதற்கு மிக முக்கிய கிரகமாக விளங்குவது செவ்வாய். செவ்வாய் வந்து ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா மன வாழ்க்கை நல்லா இருக்கும். செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றாலோ செவ்வாய் வக்ரம் பெற்றாலோ செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றால் அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதத்துல 7ஆம் வீட்டுல பாவகிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. 7ல பாவகிரகம் இருக்குது, 7ல சனி இருக்காரு, 7ல ராகு இருக்காரு, 7ல கேது இருக்காருன்னா அந்த கிரகத்தோட திசை வந்து கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல நடந்தால் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். 7ல இருக்கக்கூடிய பாவகிரகத்தோட தசாபுத்தி கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல நடந்தால் மன வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்குன்றது சொல்ல முடியாது. அதே போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வக்ரம் பெறுறது, 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுனா அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போலங்க ஒரு ஜாதகத்துல வந்து கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் சில கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தா கூட அந்த நேரத்துல கூட மன வாழ்க்கை வந்து அவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அது போல ஒரு ஜாதகத்துல சில கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கும். அந்த வக்ரம் பெற்ற கிரகங்களோட தசாபதி நடந்தா கூட மன வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, நிம்மதி இல்லாம இருக்கிறதுலாம் கூட ஏற்படுது. அடுத்து பாத்தீங்கன்னாங்க உங்களுக்கு குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்றால் 7ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்கும், 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சஞ்சலங்கள், ஒரு ஒற்றுமை குறைவுலாம் கூட ஏற்படுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை மகிழ்ச்சி குறைவு ஏற்படுறதுக்கு மெயினா கேது தான் மிக மிக முக்கிய கிரகமா இருக்குது. கேதுவோட தொடர்பு 7ஆம் வீட்டுக்கோ சுக்கிரனுக்கோ இருந்தாலும், பெண்கள் என்றால் 7ஆம் வீட்டுக்கும் செவ்வாய்க்கு இருந்தாலும் ஒரு மன வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத நிலை உண்டாகிறது. பொதுவாக 2-7ல பாவகிரகம் இருக்கக்கூடாது. அப்படி 2-7ல பாவகிரகம் இருந்து அந்த பாவகிரகத்தோட தசாபுத்தி இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து 7ல சனி இருக்காருன்னா சனியோட திசையே கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நடந்தா வீண் பிரச்சனைகள் உண்டாகுது. அதே மாதிரி 7ல ராகு இருக்குது, 7ல இருக்கக்கூடிய ராகுவோட திசையை கல்யாணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலகட்டத்துல ராகு திசை நடந்தா ராகு திசையை 18 வருஷம் நடக்கும். இப்போ 7ல ராகு இருந்து கரெக்டா 24 வயசுல ராகு திசை ஆரம்பிக்குது. ஒரு 20 வயசுல ராகு திசை ஆரம்பிச்சா 20 வந்து 38 வயசுக்கு ராகு திசை நடக்கும். அப்படி நடக்கும்போது மன வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலையை, நிம்மதி இல்லாத நிலை உண்டாகிடும். நிறைய தகவல்கள் இருக்கிறதுங்க. இன்று மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களிடம் இன்று கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் போது புதிய தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.